இன்னைக்கு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில ஏதோ மதம் மாற்றம் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்க. நம்ம லைஃப் மாறணுங்க. யார் எந்த மதம் விட்டு வந்தா யாருக்கு என்னங்க லாபம்? நம்ம ஒரு சொசைட்டிக்கும் ஜனங்களுக்கும் ஒரு ஆசீர்வாதமா ஒரு அன்பான ஆளா மாறணும். நம்ம கிறிஸ்டியன் பேர் வச்சனால யாருக்கு என்ன லாபம்? மேரி, ஜான், ஐசக், ஜோ வச்சுட்டா யாருக்கு தான் லாபம்? வீட்டில் இருக்கிற நாய் கூட பேர் வச்சிடலாம், நல்ல நல்ல பேர். மார்க், லூக், ஜான், ஜூபிட்டர், டிமாஸ்ன்னு. என்னங்க இது பேரெல்லாம் பெருசா இல்லை. நம்ம லைஃப் மாறுறதுக்கு நம்ம வாஞ்சிக்கணும். கரெக்டாங்க? நம்ம மாறணும். நம்ம யாரையும் குறை சொல்லுவோம். நம்ம மாறின உடனே நம்ம லைஃப்ல என்ன ஆகுதுன்னா, அந்த சந்தோஷம் உள்ள வர போல மற்றவங்களுக்கு போய் அதை சொல்லணும்னு நிறுத்தவே முடியாது. அது துடிச்சிட்டே இருக்கும். அப்ப எனக்கு இங்கிலீஷ் பேச தெரியாது, தமிழ் பேச தெரியாது, ரொம்ப வெக்கம். ஆனா பாருங்க, என் வாழ்க்கையில ஒரு மாற்றம். பாவ கட்டிலிருந்து விடுதலை ஆச்சு. பாவத்திலிருந்து விடுதலை செய்யறது ஒரே ஒரு ஆளு தாங்க, ஜீசஸ் கிரைஸ்ட் ஒருத்தர் தான் செய்ய முடியும். வேற யாராலும் செய்ய முடியாது. ஒரு பையனை போட்டு அடின்னு அடிச்சா கூட வராது. ஏன் தெரியுமா? மாற்றம் என்றது வெளியிலிருந்து உள்ள வர மாற்றம் இல்ல, உள்ளிருந்து வெளியே வரணும். கரெக்டா? உள்ள ஒருத்தனுக்கு வெறுப்பு வரணும். சே, இப்படி செஞ்சிருக்கிறோமே, நம்ம தாய் தப்புன்னு இப்படி ட்ரீட் பண்றோமே, சே மாறணும். சே, நம்ம இப்படி பண்ணிருக்கோமே தப்பு, அப்படி அந்த மாற்றம் அடிச்சு திருத்த முடியாது. உள்ள இருந்து வந்த உடனே ஒரு நல்ல ஒரு பசி வந்துடுது லைஃப்ல, வித்தியாசமான. அப்படி வரப்போல என்ன ஆகுது? ஒரு நோக்கமே மாறுது. அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆண்டவர்ல மரிச்சு அவரோட உயிர் தெரிந்துட்டனா அப்ப நீ மேலானவைகளே நாடு. நீ ஏன் இதை பாக்குற? நீ தான் பழைய வாழ்க்கை தான் அது. இப்போ நீ வேற காரியத்தை பாரு. பாருங்க, நம்ம கேப்டன், நம்ம ஜீசஸ் பிள்ளையா மாற போல என்னத்தம் ஆகுது? ஏதோ ஒரு கோயில் ஒரு மெம்பர் ஆயிட்டோம் நினைக்காதுங்க. we are enrolled in the army of Jesus Christ. இயேசுக்கு சீசனா மாறும். சீசர்கள்லாம் சேர்ந்தாதான் அது சர்ச்சு. சீசர்களா இல்லாம ஒரு கூட்டம் இருந்தா அது சர்ச்சு கிடையாது பைபிள் பிரகாரம். சோ நம்ம எல்லாம் சீசரா இருக்கிறோமா ஃபர்ஸ்ட்? அப்போ நம்ம ஆண்டோடைய சீசராக போல, ஆண்டோடைய வாஞ்ச, அவருடைய யோசனை, அவருடைய இறுதி துடிப்பு வர போல அவரை பற்றி நம்ம பறைசாற்றுறோம், அவரை பற்றி 4 பேருக்கு சொல்றோம். இந்த ஒரு வாஞ்ச நமக்குள்ள வருது. இந்த பாட்டு நான் தான் எழுதினேன். இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். கடைசியா சொன்னார், go ye into all the world. உலகமெங்கும் நீங்கள் போய் என்ன செய்யணும்னு சொல்லிக்கிறாரு நம்ம கேப்டன். என்ன சொல்லிக்கிறாரு? அதான் லாஸ்ட் கமாண்ட். வேற எந்த கமாண்ட் இன்னும் வரல. அதான் அந்த கமாண்ட் என்ன சொல்லிட்டு போய்க்கிறாரு? உங்க பாஸ்டருக்கு சொல்ல, உங்களுக்கு தான். என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க? பாஸ்டருக்கு தான் வேலை, அவருக்கு தானே வேற ஜோலி இல்ல, அவர் செய்யட்டும். நான் ஜாலியா சுத்துறேன் நீங்க நினைக்கிறீங்க. நல்லா பாருங்க கம்பாரிசன். ஆடு மேய்ப்பர், கூட்டம் பெருசாகணும். ஆட்டு மந்தனா மேய்ப்பரா குட்டி போடுவாரு. நாங்க இது ஆடுதான் குட்டி போடுவோம். ஸோ நம்ம தான் போய் என்ன பண்ணோம்? ஜனங்களுக்கு நம்ம கண்ட ஆசீர்வாதத்தை நம்ம போய் சொல்லணும். அவருக்கு நாங்க வேலை இல்லை, அவர் ஜாலியாக சொல்லிட்டோம். இல்லை இல்லை, அவர் நம்மளை வழி நடத்துவார். நம்ம போய் காரியத்தை